வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். மன்னார் நீதிவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். வழக்கொன்றுக்காக நீதிமன்றத்திற்கு வருகை தந்தவர்களை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது 3 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உள்ளிட்ட 4 படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த 2 ஆண்கள் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் மன்னார் நொச்சிக்குளம் கிராமத்தை சேர்ந்த 61 வயதுடைய சவேரியன் அருள் மற்றும் 42 வயதுடைய செல்வகுமார் ஜூட் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை படுகாயம் அடைந்த ஆணொருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார். உயிரிழந்த இருவரும் காயமடைந்த ஆணொருவரும் இன்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தில் இடம்பெறவிருந்த வழக்கு விசாரணைகளுக்காக வருகை தந்த போதே மோட்டார் சைக்கிளில் வந்தவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுவிட்டு தப்பி சென்றுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற இரட்டை படுகொலையை தொடர்ந்து நொச்சிக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் இவர்கள் மீதும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கடந்த டிசம்பர் மாதம் 8ஆம் திகதி நெடுந்தீவு கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்த இந்திய மீனவர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டு 2 விசைப்படகுகளும் கைப்பற்றப்பட்டன. இதைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டு இந்திய மீனவர்கள் ஊர்காவற்றுறை நீதிமன்றில் நேற்று மீண்டும் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நளினி சுபாஸ்கரன் நிபந்தனை அடிப்படையில் 6 மீனவர்களை விடுதலை செய்தார். அதேவேளை விசைப்படகை ஓட்டிய 2 மீனவர்களுக்கு 6 மாத கால சிறை தண்டனையும் 40 லட்சம் ரூபாவை அபராதமாக தனித்தனியாக செலுத்தவும் நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து 2 பேரும் யாழ்ப்பாணம் சிறையில் மீண்டும் அடைக்கப்பட்டுள்ளமை தெரிய வருகின்றது. மன்னார் விடத்தல் தீவு பகுதியில் இந்திய அதானி நிறுவனத்தினால் காற்றாலை மின் நிலையத்தை உருவாக்கும் திட்டம் தொடர்பில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை வலுவற்றதாக கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை எதிர்வரும் மே மாதம் 23ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த மனுவை இலங்கை பசுமை அமைப்பின் தலைவர் சந்திம அபயவர்தன சமர்ப்பித்தார். இந்த மனுவை இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி MUP கரளியத்தவினால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த திட்டம் தொடர்பான பல முக்கியமான வழக்குகள் எதிர்வரும் மார்ச் மாதம் உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளதாக அரசு சட்டத்தரணி தெரிவித்தார். மேலும் இத்திட்டம் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் அவர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட மனுவை மே 23ஆம் திகதி பரிசீலிப்பதாகவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கண்டி தவுளகல பகுதியில் வேன் ஒன்றில் பாடசாலை மாணவி ஒருவரை கடத்தி சென்ற சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரையும் கடத்தலுக்கு ஆதரவு அளித்த மற்றொரு சந்தேக நபரையும் இம்மாதம் 27ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் நேற்று கம்பளை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. குறித்த சிறுமியை கடந்த 11ஆம் திகதி சனிக்கிழமை வேனில் வந்த ஒரு கும்பல் கடத்தி சென்றது. அதன்படி தவுளகல போலீஸ் நிலையமும் சிறப்பு போலீஸ் அதிகாரிகளின் குழுக்களும் இணைந்து சந்தேக நபர்களை கைது செய்ய விசாரணைகளை ஆரம்பித்தன. இதன் விளைவாக இக்கடத்தலுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரை கடந்த திங்கட்கிழமை அம்பாறை நகரில் போலீசார் கைது செய்ததுடன் கடத்தப்பட்ட சிறுமியும் பாதுகாப்பாக மீட்டுள்ள நிலையில் நேற்று முன்தினம் சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் கடத்தலுக்காக சந்தேக நபர்கள் பயன்படுத்திய வேனும் போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அதன் ஓட்டுநர் பின்னர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பின்னர் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். கடத்தப்பட்ட சிறுமி சட்ட மருத்துவ அதிகாரியினால் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் குறித்து தொடர் விசாரணைகளை தவுளகல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புதுப்பிக்கத்தக்க மின்சாரம் தேசிய மின்சார கட்டமைப்பில் மேலும் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதால் விரைவில் மின்சார கட்டணங்கள் குறைக்கப்படும் என பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். இதன் பிரகாரம் மின்சார கட்டணங்கள் விரைவில் 1/3 பங்கு குறைக்கப்படும் என்றார். மின்சார அமைப்பில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களை சேர்ப்பது ஆபத்தானது என்று சிலர் கடந்த காலங்களில் கூறியிருந்தனர். ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது மின்சார கட்டணங்கள் குறைக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தி வெளியிட்டிருந்த கருத்து குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றலை அதிகரிப்பதற்கான திட்டங்களை வகுத்து அரசாங்கம் செயல்பட்டு வருகின்றது. அந்த மின்சாரம் தேசிய கட்டமைப்பில் இணைக்கப்படும் போது மின்சார கட்டணம் குறைவடையும் என்றார்.
நாடளாவிய ரீதியில் டெங்கு நோய் தாக்கம் தற்போது வேகமாக பரவி வருகின்றது. அதன்படி இவ்வாண்டின் கடந்த 14 நாட்களில் 2352 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 14ஆம் திகதி தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்ட அறிக்கையின்படி கொழும்பு மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் அந்த எண்ணிக்கை 603 எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கம்பகா மாவட்டத்தில் 374 நோயாளிகள், களுத்துறை மாவட்டத்தில் 58 நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். மிக குறைந்த எண்ணிக்கையான ஒரு நோயாளி முல்லைத்தீவு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளார். இதேவேளை கடந்த 2024ஆம் ஆண்டில் 49,877 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ள நிலையில் டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் 3604 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாந்தோட்டையில் 3.7 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் இலங்கையின் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சும் சீனாவின் சினோபெக் நிறுவனமும் கைச்சாத்திட்டுள்ளன. இந்த ஒப்பந்தம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தற்போதைய சீன பயணத்தின் போதே கைச்சாத்திடப்பட்டுள்ளது எனவும் இது அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்டு அதிகூடிய வெளிநாட்டு முதலீட்டை குறிக்கும் என்றும் ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. முன்மொழியப்பட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் 2 லட்சம் பீப்பாய்கள் எண்ணெய் திறன் கொண்டது. அதில் கணிசமான அளவு ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. சீனாவிடமிருந்து இலங்கைக்கு கிடைத்துள்ள இந்த பாரிய முதலீடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அம்பாந்தோட்டை பிரதேசத்தில் உள்ள குறைந்த வருமானம் பெறும் மக்கள் மற்றும் முழு இலங்கை மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் பங்களிக்கும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வில் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத், போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு, இலங்கைக்கான சீன தூதுவர் குய் ஜென்ஹாங், சீனாவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த ஜெயசிங்க ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.